ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த அப்டேட் உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்பியோட பர்த்டேக்கு நம்ம குட்டி பாப்பா நர்மதா பாப்பா கொடுத்த அப்டேட் தான். நம்ம நர்மதா பாப்பா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் வீட்டில் எடுத்த ஷூட்டிங் தான். அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் இது விஜய் வீடு அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு சில பேர் வந்து காவிரி வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் இது விஜய் வீடு அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக என்னென்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம அப்போவே கெஸ் பண்ணியிருந்தோம். இந்த வழியெல்லாம் பார்த்து நம்ம உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருங்க பாருங்கள். அந்த வழியெல்லாம் பார்த்து அங்கே காவேரி இருக்காங்க. ஸோ காவேரிக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் பண்ணியிருப்பாங்க போல், விஜய் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபங்க்ஷன் கன்ஃபார்ம் இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஒரு அப்டேட் பார்த்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அதுலேயுமே ஒரு சில பேர் அது கங்கோட வளையல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுவே நம்ம வீடியோலாம் போட்டிருந்தோம். பட் ஃபைனலாக இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அது வந்து காவேரியோட வளையல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, காவேரி வந்து டக்குன்னு புடவை கட்டிட்டு வருவாங்க அந்த ஃபங்க்ஷன், அதாவது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மட்டுமே புடவை கட்டிட்டு வர மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா காஸ்ட்யூம், காவேரி காஸ்ட்யூம், அதுதான் வந்து இன்றைக்கி ப்ரிவ்யூ, அதாவது இன்றைக்கி எபிசோடு பாதிலேருந்தும் நாளை ப்ரிவ்யூலேயும் போட்டிருந்த காஸ்ட்யூம் இந்த ஒரு காஸ்ட்யூம் தான். இந்த ஒரு ஷூட் எடுக்கும்போது தான் எதுக்காக தான் அந்த காவேரி இந்த ஒரு சாரியுமே வியர் பண்ணியிருக்காங்க. இது அப்கமிங் மேக்ஸிமம் சாரியில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காவேரி. ஸோ அந்த ஒரு காஸ்ட்யூம் அதுக்காக தான் வியர் பண்ணியிருக்காங்க, எபிசோட்காக தான் வியர் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு அந்த வீடியோவில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நர்மதா பாப்பாவை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இதே காஸ்ட்யூமில் தான் ப்ரமோவில் வந்து தீபாவளி ஃபங்க்ஷன் அந்த இது காமிப்பாங்க இல்லையா, அதில் காவேரி பாப்பாவுமே இருப்பாங்க. இந்த ஒரு காஸ்ட்யூம் தான் வியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ தீபாவளி ஷூட்காக குட்டி நர்மதா பாப்பா வர வச்சுருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நடுவில் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்துச்சுங்கடா, அவங்கள காமிக்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹாஸ்டலில் படிக்கிறாங்க, ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி ரீசெண்ட் எபிசோடில் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ தீபாவளிக்காக ஹாஸ்டல்லேருந்து கூட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி எபிசோடில் காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தீபாவளி ஃபங்க்ஷனுக்காக அவங்க வந்து வந்திருக்காங்க ஹாஸ்டல்லேருந்து அப்படின்ட்டு அவங்களோட என்ட்ரியுமே கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ரொம்ப நாள் கழித்து நிறைய ஃபங்க்ஷனில் அவங்க வந்து இல்லவே இல்லை. ஸோ அதாவது காவேரி ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் கங்கா ஃபங்க்ஷன், எல்லாத்துலேயுமே அவங்க இல்லை. ஃபைனலாக தீபாவளி ஃபங்க்ஷன் நம்ம நர்மதா பாப்பா செட்டில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. இதே ஒரு காஸ்ட்யூம் தான் தீபாவளி, அந்த நாள் தீபாவளி காஸ்ட்யூம் கிடையாது, நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா நைட்டு, அந்த ஒரு காஸ்ட்யூம் இந்த ஒரு காஸ்ட்யூம் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காவேரியோட காஸ்ட்யூமே வந்து இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. அப்கமிங் நம்ம நர்மதா பாப்பாவோட காஸ்ட்யூமே டெலிகாஸ்ட் ஆக போது. இந்த வளையலுமே காவேரியோட தான். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ நம்ம அப்போவே கெஸ் பண்ணியிருந்தோம். பட் எனிவேஸ் இங்கே வந்து நம்மளுக்கு ரொம்ப கிளியராக ஒன்று கிளாரிட்டி கிடச்சிருக்கு. கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.